ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மென் பொறியாளன் சேனல். இன்னைக்கு நம்ம ஷேர் பாயிண்ட் சீரிஸில் ஒரு புது வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் ஷேர் பாயிண்டில் இருக்கிற புது ஃபீச்சர்ஸ் என்னன்னு பார்க்க போகிறோம். மந்த் மைக்ரோசாஃப்ட் புது புது ரிலீஸை வந்து கொண்டு வருவாங்க. இப்போ ரீசெண்டாக ஷேர் பாயிண்டில் எனக்கு பிடிச்ச ரொம்ப நியூ அப்டேட் ஒன்று வந்திருக்கு. ஸோ அதை பற்றி இந்த வீடியோக்குள்ளே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நியூ அப்டேட் என்னன்னா, நம்ம ஷேர் பாயிண்ட்ல லிஸ்ட் கிரியேஷனுக்கு நம்ம சைட் கேன்வாஸில் போயிட்டு ஆட் நியூ ஐட்டம் கிளிக் பண்ணி இங்கே லிஸ்ட்டை கிளிக் பண்ணும்போது புது லிஸ்ட் கிரியேட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் கிடைக்கும் இல்லையா. ஸோ இப்போ இதில் தான் ஒரு புது ஃபீச்சர்ஸ் மைக்ரோசாஃப்ட் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது என்னன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நான் நியூ லிஸ்ட் கிரியேட் பண்ணணும். ஸோ லிஸ்ட்டை கிளிக் பண்ணுறேன். இந்த யூஐஏ வந்து இப்போ டிஃப்ரெண்ட்டாக மாற்றிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நமக்கு வந்து டைரெக்டாக லிஸ்ட் கிரியேட் பண்ணுற ஆப்ஷன், அதுக்கப்புறம் வந்து ஒரு டெம்ப்ளேட்ல இருந்து சூஸ் பண்ணுற ஆப்ஷன், இதை எக்ஸல்ல இருந்து இம்போர்ட் பண்ணுற ஆப்ஷன்ஸ், ஸோ இந்த மாதிரி தான் ஆப்ஷன்ஸ் இருந்தது. அண்ட் அந்த ஆப்ஷன்ஸ் எதுவும் அவங்க மாற்றல, அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் அப்படியே தான் இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இம்போர்ட் ஃப்ரம் எக்ஸல், சிஎஸ்வி, எக்ஸிஸ்டிங் லிஸ்ட் எல்லா ஆப்ஷன்ஸுமே அப்படியே தான் இருக்கு. ஸோ என்ன புதுசாக இப்போ கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட்ஸ் கூட அப்படியே தான் இருக்கு. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் தான் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைரக்டாக லிஸ்ட் கிரியேஷன், ஃபார்ம் கிரியேஷன், கேலரிஸ், கேலண்டர்ஸ் அண்ட் போர்ட். ஸோ இந்த மாதிரி புது ஆப்ஷன்ஸ் இங்கே இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து புதுசு கிடையாது, ஏற்கனவே ஷேர் பாயிண்டில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் தான். பட் ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக நமக்கு எந்த மாதிரி லிஸ்ட் நமக்கு வேணும் அப்படின்றத வந்து அவங்க ப்ரிடிக்ட் பண்ணி நமக்கு அந்த ஆப்ஷன்ஸை வந்து டைரெக்டாக அங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷன்ஸில் ஏற்கனவே இருந்தது தான். பட் பெரும்பாலான யூசர்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு தெரியாது. அது தெரியாமல் அவங்க வந்து நார்மலாக ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணி அப்படியே அதை யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் அவங்களுக்கு ஈஸியாக ஒரு கேலரி வியூவில், ஒரு கேலரி ஸ்ட்ரக்சரில் நமக்கு வந்து ஒரு லிஸ்ட்டை யூஸ் பண்ணணும் அப்படின்னும் போது இங்கே டேரெக்டாக ஒரு கேலரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம கிரியேட் பண்ணலாம். ஸோ இப்போ இதில் இருக்க ஒவ்வொரு ஆப்ஷன்ஸும் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டுக்கு போயிடலாம். இது வந்து யூஸ்வலாக இருக்க நார்மல் மெத்தட் தான். லிஸ்ட் கிரியேட் பண்ணும்போது நமக்கு எப்படி ஒரு நார்மல் ஷேர் பாயிண்ட் லிஸ்ட் இருக்குமோ அந்த ஃபீச்சர்ஸ் தான். ஸோ இங்கே நீங்கள் அதோட ப்ரிவியூவும் பார்த்துக்கலாம். ஸோ இங்கே வந்து ரோஸ் ஆஃப் ஐட்டம்ஸ் இருக்கும், டிஃப்ரெண்ட் காலம்ஸ் இருக்க போது, அண்ட் மல்டிபிள் டேட்டா டைப்ஸ் அந்த காலமில் இருக்க போது. இது வந்து ஒரு சாய்ஸ் காலமாக இருக்கலாம். அண்ட் சாய்ஸஸ்க்கும் நம்ம வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ் கொடுத்துக்கலாம் இப்போ. அண்ட் பர்சன் ஃபீல்டில் வந்து நம்ம அந்த பர்சனோட இமேஜ் ப்ரிவியூ கொண்டு வரலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ நம்ம வந்து நார்மல் லிஸ்ட், ஓகே, ஸோ கிரியேட் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நார்மல் லிஸ்ட் தான். ஆட் காலம் கொடுக்கும்போது நமக்கு என்னென்ன காலம் டைப்ஸ் இருக்கும், இது வந்து யூஸ்வலாக இருக்கிற லிஸ்ட் மெக்கானிசம் தான். ஸோ இதை நான் அப்படியே இங்கே வச்சிடுறேன். நான் இன்னொரு டேப் கிரியேட் பண்ணுறேன். ஸோ அதை டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் புது லிஸ்ட் இன்னொன்று கிரியேட் பண்ண போகிறேன். அது சைட்க்கு இந்த ஒரு ஃபீச்சர்ஸ் நான் சொல்ல மறந்துட்டேன். ஸோ இப்போ நீங்கள் ஒவ்வொரு லிஸ்ட்டு ஓப்பன் பண்ணும்போதும் அதில் வந்து மல்டிபிள் மெம்பர்ஸ் வந்து அதில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னும் போது யாரெல்லாம் அந்த லிஸ்ட்டில் அட் அ டைம் எடிட் பண்ணுறாங்களோ அவங்களோட இமேஜஸ் வந்து இங்கே காட்டுது. லைக் இப்போது மைக்ரோசாஃப்ட் கொண்டு வந்த கொலாபரேட்டிவ் கோ-ஆத்தரிங் மெக்கானிசம் இது. ஸோ மல்டிபிள் பீப்புள்ஸ் ஒரு எக்ஸல் ஆன்லைனில் ஒர்க் பண்ணாலோ இல்லை வேர்ட் ஆன்லைனில் ஒர்க் பண்ணாலோ அவங்களோட இமேஜஸ் அண்ட் நேம்ஸ்லாம் அங்கே காட்டும். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபைல் பிக் அங்கே காட்டும். ஸோ அதை வந்து இப்போ ஷேர் பாயிண்ட்லேயும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஒரு லிஸ்ட்டை மல்டிபிள் பீப்புள்ஸ் அட் அ டைம் எடிட் பண்ணுறாங்கன்னா யாரெல்லாம் அதில் எடிட் பண்ணுறாங்களோ அவங்களோட இமேஜஸ் தம்ப்நெயில் மாதிரி இங்கே காட்டும். ஸோ அதுவும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபீச்சர். நம்ம மல்டிபிள் பீப்புள்ஸ் கூட ஒன்றா ஒர்க் பண்ணும்போது என்ன சேஞ்சஸ் யார் பண்ணுறாங்க அப்படின்றத ஈஸியாக நம்ம பார்க்கலாம். அது ஒரு பெஸ்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர். ஓகே, ஸோ இப்போ அடுத்த லிஸ்ட் கிரியேஷன் போகலாம். ஸோ லிஸ்ட் கிரியேஷன் கொடுத்து ஃபார்ம். ஸோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மைக்ரோசாஃப்ட் இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. மைக்ரோசாஃப்ட் ஃபார்ம்ஸை நம்ம எப்படி கிரியேட் பண்ணுவோமோ அதை வந்து ஷேர் பாயிண்ட் லிஸ்ட்டோட இன்டகிரேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ டிஃபால்ட்டாக இருக்கிற ஷேர் பாயிண்ட் ஃபார்மை விட இந்த கஸ்டமைஸ்டு ஃபார்ம்ஸில் வந்து நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. லைக் நீங்கள் லோகோ ஆட் பண்ணிக்கலாம், ஒரு தீம் பேஸ்டு ஃபார்ம் ரெடி பண்ணலாம். ஸோ இப்போ அதை வந்து டேரெக்டாக இங்கே வந்து கொடுத்ததுனால ஸோ ஒரு ஃபார்மை நம்ம கிரியேட் பண்ணி அதை மற்றவங்களுக்கு சர்க்குலேட் பண்ணி அவங்க கிட்ட இருந்து இன்புட்ஸ் கலெக்ட் பண்ணணும், இதுதான் என்னோட ரெக்குயர்மெண்ட்டாக இருக்குது அப்படின்னு யாராவது இருந்தாங்கன்னா அவங்க டைரெக்டாக அவங்க வந்து லிஸ்ட்டை கிரியேட் பண்ணும்போது ஃபார்ம் ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஸோ நான் அப்போ டைரெக்டாக வந்து ஒரு ஃபார்ம் கொடுக்கணும். லைக் நான் வந்து ஒரு ஃபீட்பேக் கலெக்ட் பண்ணணும்
அப்படின்னா டேரெக்டாக இந்த ஃபார்ம் ஸ்ட்ரக்சர் கிளிக் பண்ணிடுவேன். ஸோ இங்கே ப்ரிவியூவில் பார்க்கலாம். நம்ம வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஃபார்ம் வித் சம் ஆப்ஷன்ஸ் வித் சேவ் சப்மிட் பட்டன். ஸோ இதை மாதிரி ஒரு ப்ரிவியூ இங்கே காட்டுது. ஸோ அதை வச்சு நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து ஃபீட்பேக் ஃபார்ம் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா டேரெக்டாக பேக் எண்டில் லிஸ்ட் இருக்குது. எனக்கு வந்து அந்த லிஸ்ட்டோட அசோசியேட் ஆன ஃபார்ம் இங்கே இருக்குது. ஸோ நான் டேரெக்டாக வந்து ஃபார்ம்லே எனக்கு என்னென்ன காலம்ஸ்லாம் வேணுன்றதை நாங்கள் ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ நான் ஃபார்மில் அந்த ஃபீல்ட்ஸ்லாம் ஆட் பண்ணும்போது டேரெக்டாக இந்த லிஸ்ட்டில் வந்து அந்த காலம்ஸ் வந்து க்ரியேட் ஆகிடும். ஸோ இங்கே எனக்கு லோகோ ஆப்ஷன்ஸும் இருக்குது. நான் இங்கே கிளிக் பண்ணிவிட்டு என்னோட லோகோ ஆட் பண்ணிக்கிறேன். பவர் ஆப் செஷன் ஃபீட்பேக். ஸோ ஃபார்முக்கு நம்ம வந்து ஒரு நேம் கொடுத்துக்கலாம். இங்கே ஒரு டிஸ்கிரிப்ஷன், ப்ளீஸ் ஃபீட்பேக் இந்த டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டு இங்கே நம்ம வந்து என்னென்ன காலம்ஸ் ஆர் என்னென்ன ஃபீல்ட்ஸ் நமக்கு வேணும் இந்த ஃபீட்பேக் ஃபார்ம் சப்மிட் பண்ணுறதுக்கு அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணிவிட்டு இங்கே அந்த ஃபீல்ட் எல்லாம் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ டிஃபால்ட்டாக ஷேர் பாயிண்டில் டைட்டில்னு ஒரு காலம் கிரியேட் ஆகும் இல்லையா? ஸோ அதனால் இங்கே நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஃபீல்டில் வந்து டைட்டில்னு பார்க்குறீங்க. ஸோ இது நீங்கள் வந்து மாடிஃபையும் பண்ணிக்கலாம். டபுள் கிளிக் பண்ணும்போது அந்த காலமோட நேம் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணலாம். இங்கே நான் வந்து கோர்ஸ் நேம் அப்படின்னு சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே. டிஸ்கிரிப்ஷன் ஆப்ஷனல் தான், நான் அதை விட்டுறேன். இங்கே நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அந்த காலமோட இன்டர்னல் நேம் வந்து டைட்டிலாக தான் இருக்கும். ஆனால் ஃபார்மில் அதனோட நேமை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரைட். ஸோ இப்போ நான் நியூ ஃபீல்ட் ஆட் பண்ணுறேன். இதை வந்து டே டைம் கொடுத்துக்கிறேன். அட்டெண்டட் ஆன். ஓகே. ஸோ இது வந்து டேட் டைம். நமக்கு இங்கே வந்து டைமை இன்க்ளூட் பண்ணணுமா வேணாமான்றதை வந்து டர்ன் ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஒரு சாய்ஸ் காலம் ஆட் பண்ணிக்கிறேன். வாஸ் இட். இதில் வந்து குட், எக்ஸ்ட்ரீம்லி குட், புவர். ஸோ 3 சாய்ஸஸ் கொடுத்துட்றேன். அண்ட் இதை வந்து மேண்டேட்ரி ஃபீல்டாக மாற்றிடுறேன். ஓகே. ஸோ இப்போதைக்கு இது போதும். நான் இந்த 3 ஃபீல்டு ஆட் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் வெளியே கிளிக் பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிடும். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் ஃபார்ம் ஸ்ட்ரக்சர் வந்துடுச்சு. அண்ட் இங்கே நம்ம வந்து ரீஆர்டரும் பண்ணிக்கலாம். ஓகே. கோர்ஸ் நேம் ஹவ் வாஸ் இட் அட்டெண்டட் ஆன். ஸோ இந்த ஆர்டரில் இருக்கட்டும். நீங்கள் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து சேஞ்ச் ஆகிடும். ஸோ இதோட அட்டாச்மெண்ட்ஸ் ஆப்ஷன்ஸும் இருக்குது நமக்கு. ஸோ அட்டாச்மெண்ட்ஸ் அண்ட் டைட்டில் இது ரெண்டும் டிஃபால்ட் காலம்ஸ் ஷேர் பாயிண்டில். இதை தவிர நிறைய மற்ற காலம்ஸ் இருக்குது. பட் ஃபார்ம்ஸில் இது ரெண்டும் டிஃபால்ட் காலம். நம்ம வேணும்னா அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அட்டாச்மெண்ட்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு அட்டாச்மெண்ட் ஆப்ஷன்ஸ் வரும். நமக்கு இப்போ இதில் தேவையில்லை, அதனால நான் எடுத்துடுறேன். ரைட். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து இன்னும் இதை கஸ்டமைஸ் பண்ணும்போது நமக்கு தீம்ஸை கூட நம்ம மாற்றிக்கலாம். ஸோ இந்த கலர்ஸ் பெட்டராக இருக்குது, நான் இதை ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் செட்டிங்ஸில் வந்து இந்த ஃபார்ம் யாரெல்லாம் நமக்கு சப்மிட் பண்ணாங்களோ அப்போல்லாம் நமக்கு நோட்டிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா நோட்டிஃபைமே ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஃபார்முக்கு நம்ம வந்து ஒரு சர்டைன் பீரியட் வரைக்கும் தான் அது வேலிடாக இருக்கணும் அப்படின்னும் போது நம்ம அந்த ஸ்டார்ட் டேட் அண்ட் எண்ட் டேட் செட் பண்ணிக்கலாம். லைக் இந்த ஃபார்ம் இந்த டைம் டியூரேஷன் வரைக்கும் தான் ஆக்டிவாக இருக்கும். அதுக்கப்புறம் யாராவது இந்த லிங்கை யூஸ் பண்ணி ஃபார்மை சப்மிட் பண்ண ட்ரை பண்ணாலும் அவங்களுக்கு வந்து ஆக்சஸ் இருக்காத மாதிரி நம்ம மாற்றிக்கலாம். ஸோ அந்த மாதிரி வேணாலும் நம்ம அங்கே செட்டிங்ஸில் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லான ஒரு ஃபீச்சர். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன ரெக்குயர்மெண்ட்டுக்காக நம்ம வந்து ஒரு பவர் ஆப்ஸ் பில்ட் பண்ணுறதோ இல்லை ஒரு கஸ்டம் அப்ளிகேஷன் பில்ட் பண்ணுறதுல ஷேர் பாயிண்ட் வச்சு இந்த மாதிரி ஈஸியாக நம்ம வந்து இந்த மாதிரி ஃபார்மை ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லான ஒரு ஃபீச்சர். இது ஆல்ரெடி மைக்ரோசாஃப்ட் ஃபார்ம்ஸில் அவைலபிளாக இருந்தாலும் ஷேர் பாயிண்டில் இன்டெகிரேட் பண்ணி இதை வந்து நமக்கு ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக மைக்ரோசாஃப்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. ரைட். ஸோ இப்போ நமக்கு தேவையான கஸ்டமைசேஷன்ஸ்லாம் பண்ணியாச்சு. ரைட். இது வந்து ஆட்டோமேட்டிக்காக இது வந்து சேவ் ஆயிடுச்சு. நீங்கள் ப்ரிவியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஃபார்ம் நம்ம வந்து இப்படி தான் இருக்கும். இதில் வந்து ஒரு டெஸ்ட் டேட் ஆட் பண்ணலாம். பவர் ஆப்ஸ் கோர்ஸ் was good time and submit. ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து ரெஸ்பான்ஸ் சப்மிட்டட் ஆகுது. சப்மிட் அனதர் ரெஸ்பான்ஸ் கிளிக் பண்ணும்போது இன்னொரு ஃபார்ம் ஓப்பன் ஆகும்.
அண்ட் ஓப்பன் நியூ டேப் கொடுக்கும்போது நமக்கு வந்து இந்த ஃபார்மோட லிங்க்கும் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த லிங்க் யாருக்கு வேணாலும் நமக்கு வந்து ஷேர் பண்ணிக்கலாம். அண்ட் ஸோ நமக்கு வந்து டைரெக்டாக ஒரு ஃபார்ம் அண்ட் ஃபார்ம் பேஸ்டு ஒரு ஷேர் பாயிண்ட் லிஸ்ட்டும் கிடைச்சாச்சு. ஓகே, ஸோ இங்கே சென்ட் ஃபார்மில் போனீங்கன்னா இந்த லிங்க் இருக்கும். இந்த காப்பி லிங்க் கொடுத்துட்டு யாருக்கெல்லாம் வேணுமோ நம்ம, அதாவது நம்ம யாருக்கெல்லாம் இந்த ஃபார்மை ஃபில் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அவங்களுக்கு அந்த லிங்க்கை வந்து நம்ம ஷேர் பண்ணால் போதும். ஸோ இந்த காப்பி பண்ண லிங்க்கை நான் வந்து இப்போ பேஸ்ட் பண்ணாலும் ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ நீங்கள் இமெயில் அட்டாச் பண்ணி மற்றவங்களுக்குலாம் சென்ட் பண்ணிடலாம். ரைட், ஸோ நம்மளோட செகண்ட் டைப் ஆஃப் ஷேர் பாயிண்ட் லிஸ்ட் கிரியேஷன் பார்த்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் இன்னொரு லிஸ்ட் கிரியேட் பண்ணலாம். அண்ட் கலெக்டட் ஆன ஃபீட்பேக்ஸ் எல்லாமே வந்து இந்த லிஸ்ட்டில் சேவும் ஆகிடும். ஓகே, ஸோ அடுத்ததாக இன்னொரு லிஸ்ட் கிரியேட் பண்ணலாம். ஸோ தேர்ட் டைப் வந்து கேலரி. ஸோ இந்த கேலரி டைப் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. பட் இந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் வந்து ஷேர் பாயிண்டில் ரொம்ப நாளாக இருக்குது. ஸோ நம்ம வந்து ஒரு இமேஜ் பேஸ்டு ஷேர் பாயிண்ட் லிஸ்ட்டை கிரியேட் பண்ணும்போது அதை வந்து ஒரு கேலரி மாதிரி நம்ம வந்து ப்ரொஜெக்ட் பண்ண முடியும். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த கேலரி, கேலண்டர் அண்ட் போர்ட் இது வந்து ஷேர் பாயிண்ட் ஆன்லைனில் ரொம்ப நாளாக இருக்கிற ஃபீச்சர்ஸ் தான். இப்போ நான் மறுபடியும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ கேலரி டைப் நான் செலக்ட் பண்ணிடுறேன். ஸோ இங்கே பார்த்தா உங்களுக்கு தெரியும் ப்ரிவியூ எப்படி இருக்கணும். ஒரு இமேஜ், அப்புறம் இந்த இமேஜோட டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் மாதிரி தான் உங்களுக்கு வந்து ப்ரிவியூ இருக்கு. ஓகே, ஸோ இப்போ நான் வந்து மை கேலரி, மை ஃபோட்டோ கேலரி போடுறேன். ஓகே, ஸோ என்னோட ஃபோட்டோஸை சேவ் பண்ண வச்ச ஷேர் பாயிண்ட் லைப்ரரி தேவையில்ல, லிஸ்ட்லேயும் பண்ண முடியும். ஸோ லிஸ்ட்டில் இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே பண்ண முடியும். ஸோ நான் அப்லோட் பண்ணுற அந்த இமேஜஸோட ப்ரிவ்யூ, ஒரு தம்ப்நெயில் ப்ரிவ்யூ வந்து டேரெக்டாக விசிபிளாக இருக்கும். ஸோ நான் வந்து ஒரு ஃபோட்டோ கேலரியை வந்து ஷேர் பாயிண்ட் லிஸ்ட்டாக க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டிஃபால்ட் சாம்பிள் ஐட்டம் அதுவாகவே கிரியேட் ஆகிடுது. இதை நம்ம எடிட் பண்ணிக்கலாம். நீங்கள் அதை கிளிக் பண்ணும்போது அது வந்து எடிட் மோடுக்கு வந்துடும். இதில் வந்து ஒரு டைட்டில் அண்ட் இமேஜ் காலம் ஆல்ரெடி அது வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்கு. ஸோ டைட்டிலில் வந்து என்னோட பேர் கொடுக்குறேன். தென் இதில் இமேஜ் கிளிக் பண்ணும்போது நம்ம விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரர் ஓப்பன் ஆகும். இதில் இருக்கிற இமேஜஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம். ஒரு கேலரி ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்குங்களா. ஸோ இப்போ நியூ ஐட்டம் ஆட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய பிக்சர்ஸ் அண்ட் இமேஜஸை வந்து நம்ம இங்கே ஆட் பண்ணிட்டோம்னா ஒரு கேலரி ஸ்ட்ரக்சரில் ஈஸியாக நமக்கு வந்து கிரியேட் ஆகிடும். ஓகேங்களா, ஸோ இதுவும் நமக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு ஃபீச்சர் ஷேர் பாயிண்டில். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு லைப்ரரியில் இந்த இமேஜஸ்லாம் அப்லோட் பண்ணுறோன்னா அதோட ப்ரிவ்யூ வந்து நமக்கு தெரியாது. நம்ம அதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கணும், இல்லை ப்ரிவ்யூ விண்டோ ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்க்கணும். ஸோ இது ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக அப்பீலிங்காக இருக்கும். ஸோ இப்போது நெக்ஸ்ட் மெத்தட் பார்க்கலாம். நியூ லிஸ்ட் கிரியேட் பண்ணுறேன். ஸோ கேலண்டர் பார்க்கும்போது தெரியும் நம்ம என்ன இதில் வந்து நமக்கு கிடைக்க போகுதுன்ட்டு. ஒரு கேலண்டர் பேஸ்டு யூஐ நம்ம அவுட்லுக்கில் டீம்ஸில் இருக்கிற அந்த கேலண்டர் வியூ மாதிரியே ஷேர் பாயிண்டில் இருக்கும். ஸோ இது வந்து ஷேர் பாயிண்ட் ஆன் ப்ரிமைசஸில் இருந்து இருக்கும்போது ஷேர் பாயிண்ட் 2010 2013 வெர்ஷன்லேருந்தே வந்து இந்த ஃபீச்சர் இருக்குது. பட் இது வந்து நிறைய பேருக்கு தெரியாது. இதுவும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லான ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியான கேலண்டர் பேஸ்டு ஷேர் பாயிண்ட் லிஸ்ட் ஸ்ட்ரக்சர் இது. இதில் வந்து ஆஃபீஸ் ஈவெண்ட்ஸை கேப்சர் பண்ணுறதுக்காக ஒரு லிஸ்ட்டை கிரியேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இம்மிடியட்டாக நமக்கு வந்து இந்த கேலண்டர் வியூ வந்து கிரியேட் ஆகிடுது. ஸோ இந்த கேலரி, கேலண்டர் அண்ட் போர்டு இந்த 3 டைப்புமே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஷேர் பாயிண்டில் இருக்க ஒரு வியூ வந்து தான் ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ இது வந்து கேலண்டர் வியூ. இந்த கேலண்டர் வியூ தான் டிஃபால்ட் வியூ அதில் செட் ஆகிடும். ஸோ நம்ம வந்து நாளைக்கு April 24 வந்து ஒரு இண்டக்ஷன் இருக்குது. ஸோ அதை வந்து 10 AM அப்போ நம்ம இங்கே கிளிக் பண்ணும்போது நமக்கு வந்து அந்த செலக்ட் பண்ண அந்த டைம் டியூரேஷன்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நியூ ஐட்டம் கிரியேட் ஆகிடும். ஸோ இதெல்லாம் வந்து இண்டக்ஷன். ஸோ இதில் டைட்டில், ஸ்டார்ட் டேட், எண்ட் டேட் இந்த மாதிரி காலம்ஸ் வந்து டிஃபால்ட்டாக அவைலபிளாக இருக்குது. ஸோ சேவ் பண்ணிடலாம். தென் அகெயின் ஒன் மோர் இதில் வந்து மீட்டிங் வித் கிளைண்ட். ஸோ இது வந்து ஒரு டைம் வந்து
ஒரு 5 o'clock வரைக்கும் இருக்கும். செட் பண்ணிவிட்டு ஓகே சேவ் பண்ணி. ஸோ இங்கே வந்து ஐட்டம் வந்து ஆட் ஆகிடும். இப்போ நம்ம ஆல் ஐட்டம்ஸ் வியூவில் போனோங்கன்னா நம்ம கிரியேட் பண்ண ஐட்டம்ஸ் வந்து இங்கே டிஸ்ப்ளே ஆகுது. ஓகே, ஸோ இது வந்து லிஸ்ட் வியூ. இப்போ நம்ம கேலண்டர் வியூவில் பார்த்தோம்னா இந்த மாதிரி கேலண்டர் ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஓகே, ஸோ இந்த வியூவை யாரும் இது வரைக்கும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலன்னா அவங்களுக்கு வந்து இந்த நியூ லிஸ்ட் கிரியேஷன் ப்ராசஸில் வந்து அதனோட ப்ரிவ்யூ காட்டுறதுனால ஈஸியாக நம்ம அந்த ஆப்ஷனை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்க முடியும். தென் ஃபைனலாக நெக்ஸ்ட் வந்து போர்ட் வியூ. போர்ட், ஸோ இந்த போர்டு மேக்ஸிமம் எதுக்கு யூஸ் பண்ணுறான்னா நம்ம ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டுக்காக. ஸோ யார் யாருக்கு என்னென்ன டாஸ்க் அசைன் பண்ணியிருக்கோம் அவங்களோட பேரை வச்சு குரூப் பண்ணுறதுக்கு, இல்லை அவங்க ஸ்டேட்டஸை வச்சு குரூப் பண்ணுறது, அண்ட் ஒரு ஸ்டேட்டஸ்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டஸ்க்கு எவ்வளோ ஐட்டம்ஸ் மூவ் ஆகிருக்கு, ஸோ இதெல்லாம் ட்ராக் பண்ணுறதுக்கு இந்த போர்ட் வியூ வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் வந்து நான் வந்து ப்ராஜெக்ட் ட்ராக்கர். ஓகே, ஸோ கேலரி வியூ மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. பட் போர்ட் வியூ வந்து பர்டிகுலராக வந்து ஒரு ட்ராக்கிங் மெக்கானிசம்காக யூஸ் பண்ணுறது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அன்அசைன்ட் ஐட்டம்ஸ்னால் 2 சாம்பிள் ஐட்டம்ஸ் ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகிருக்கு. இல்லை வந்து புது பக்கெட்டிங்கை க்ரியேட் பண்ணுற லைக் வந்து அப்ரூவ்ட் ஐட்டம்ஸ், அப்ரூவ்டுன்ற டைட்டிலில். ஓகே, ஸோ இதில் வந்து புது டெஸ்ட் ஐட்டம்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து டெஸ்ட் 1 அண்ட் டெஸ்ட் 2. நியூ பக்கெட்டில் வந்து இன் ப்ரோக்ரஸ், இதில் வந்து டெஸ்ட் 3 அண்ட் டெஸ்ட் 4. தென் இங்கே பக்கெட்டில் வந்து க்ளோஸ்ட். இதில் வந்து டெஸ்ட் 5. ஓகே, ஸோ இப்போ நான் இந்த சாம்பிள் ஐட்டம் இருக்கு இல்லையா, ஸோ இப்போ இது வந்து அன்அசைன்டில் இருக்குது. சப்போஸ் இதை வந்து நம்ம வந்து அப்ரூவ் பண்ணிட்டோம், இதனோட ஸ்டேட்டஸை சேஞ்ச் பண்ணோம்னா இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த போர்டு சாய்ஸில் வந்து நம்ம அப்ரூவ்டுன்னு மாற்றிட்டோம்னா இங்கேருந்து ஐட்டம் இங்கே மூவ் ஆயிடுச்சு. ஸோ இந்த டெஸ்ட் 1 வந்து நம்ம க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா அப்ரூவ்ட்லேருந்து க்ளோஸ்டுன்னு மாற்றிட்டோம்னா சரி. இப்போ இங்கே போர்ட் சாய்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, நம்ம கிரியேட் பண்ண அந்த நியூ பக்கெட்ஸ் தான். ஸோ அது வந்து போர்ட் சாய்ஸ்ன்ற வந்து ஒரு சாய்ஸ் காலம் அண்ட் இட் அலோஸ் டு ஆட் யூ த நியூ ஆப்ஷன்ஸ் ஆஸ் வெல். ஸோ நம்ம இப்போலாம் நியூ பக்கெட்ஸ் கிரியேட் பண்ணுறோமோ அப்போலாம் இதில் வந்து புது ஆப்ஷன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிடும். ஸோ நம்ம பேக் எண்டில் போயிட்டு அந்த ஆப்ஷன்ஸை ஆட் பண்ணுற அவசியம் இல்லை, ஆட்டோமேட்டிக்காக இந்த வியூவில் அதுவாகவே ஆட் ஆகிடும். ஸோ ஒரு ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியான ஒரு ப்ராஜெக்ட் ட்ராக்கருக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதை நம்ம மினிமைஸும் பண்ணிக்கலாம். ஸோ இது இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா இது மினிமைஸ் ஆகிடும் இந்த வியூஸ் எல்லாம். நான் டேரெக்டாக க்ளோஸ்டை மொத்தம் பார்க்கணும், இந்த ஸ்டேட்டஸில் இருக்க கவுண்ட்ஸ் மொத்தம் பார்க்கணும் அப்படின்னா இந்த வியூவில் வச்சுக்கலாம் நம்ம. ஸோ இதுவுமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு ஸ்ட்ரக்சர் தான். அண்ட் அகெயின் இதுவும் வந்து ஒரு ஷேர் பாயிண்டோட வியூ தான், இந்த போர்டு வியூன்னு இருக்கு இல்லையா, இதுதான். ஸோ இதுலேயே வந்து இப்போ நீங்கள் வேற ஒரு வியூ கிரியேட் பண்ணனாலும் பண்ணலாம். இல்லை நம்ம ஆட் வியூடு போயிட்டு இதில் வந்து ஒரு கேலரி ஸ்ட்ரக்சர் வேணும் அப்படின்னா நான் கேலரி ஸ்ட்ரக்சர் கொடுத்து அதுக்கு ஒரு நேம் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ இதே வந்து நம்ம ஒரு கேலரி வியூ மாதிரி பார்க்கலாம். ஸோ சின்ஸ் இதில் வந்து ஒரு இமேஜ் டைப் காலம் இல்லை அப்படின்றதுனால இமேஜஸோட ப்ரிவ்யூ எதுவுமே இல்லை. ஸோ இமேஜஸோட ப்ரிவ்யூ ஆட் பண்ணும்போது இதுலேயே நமக்கு வந்து ஒரு கேலரி வியூ வந்து கிரியேட் ஆகிடும். ஓகே, ஸோ அகெயின் இதே மாதிரி நம்ம இதில் வந்து இன்னொரு கேலண்டர் வியூவும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கேலண்டர் வியூவும் கிரியேட் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் எண்ட் டேட் வந்து மேண்டேட்ரி. ஸோ நமக்கு வந்து ஸ்டார்ட் டேட் எண்ட் டேட்டுக்கு ஒரு காலம் இல்லை, அதனால இது வந்து கிரியேட்டட் அண்ட் மாடிஃபைட் காலம், டிஃபால்ட் காலம்ஸை மட்டும் நமக்கு வந்து சூஸ் பண்ண அலோவ் பண்ணும். ஐடியில் இது வந்து ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸ் இல்லை, நம்ம வந்து ஸ்டார்ட் டேட் அண்ட் எண்ட் டேட்டுக்காக ஒரு சில காலம்ஸ் கிரியேட் பண்ணிவிட்டு இந்த வியூ நம்ம வந்து செலக்ட் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ டெஸ்டிங்காக நான் வந்து கிரியேட்டடையும் மாடிஃபைடையும் நான் வந்து ஆட் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இதெல்லாமே இன்னைக்கு கிரியேட் பண்ணது, அதனால எல்லாம் இதுக்குள்ளே வந்துருச்சு. ஸோ இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த புது ஃபீச்சர் வந்து ஷேர் பாயிண்டில் இருக்க வியூஸை வந்து எல்லாரும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும், அதை யூஸ் பண்ணோம் அப்படின்றதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லான யூசர் ஃப்ரெண்ட்லியான ஒரு புது அப்டேட் ஷேர் பாயிண்டில் இருந்து. ஸோ அது இன்னைக்கு நீங்கள் கற்றுக்கிட்டு இருப்பீங்க. ஸோ இது யாருக்காவது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.
நெக்ஸ்ட் வீடியோவில் சீக்கிரமே பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.